தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நாட்டில் மேலதிகமாக உள்ள அரிசி தொகையை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு நிலவுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஐக்கிய நாடுகளின் 66வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் தங்களுக்கு அரிசியை விநியோகிக்குமாறு கோரிக்கை விடுத்ததாக ஜனாதிபதி கூறினார். ஹலரி மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை செலவு கட்டுப்பாட்டுக்கான விசேட குழுவினரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடினார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரிசியை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தேவையான உணவு வகைகளை தட்டுப்பாடின்றி விநியோகிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் தேவையற்ற விதத்தில் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. பால்மாவுக்கான நியாய விலையை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளதால் விலைகளை ஸ்திரமாக பேணுவதற்கு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துமாறும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலின் போது அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். குறைந்த வருமானம் பெறுவோரும் நடுத்தர வர்க்கத்தினரும் அழிவை சந்திக்க நேரிடும் பட்சத்தில் கொழும்பு நகரமும் அழிவடைந்து போகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொம்பனி தெருவின் பள்ளி வீதி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகளிருடனான சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தினை கூறினார். இந்த நகரில் உள்ள சிறிய மக்களையும் குறைந்த வருமானம் பெறுவோரையும் நடுத்தர வர்த்தகத்தினரையும் அழிக்க முற்பட்டால் இந்த நகரமும் அழிவுக்குள்ளாகும். அரசாங்கம் தற்போது இந்த நகரத்தை அபிவிருத்தி செய்ய போவதாக கூறுகிறது. 6 வருடம் என்ன செய்தனர்? தேங்காய் துருவினரா என்று நான் கேட்கிறேன். என்ன அபிவிருத்தி செய்துள்ளார்கள்? என்ன முன்னேற்றம் கண்டுள்ளனர்? வீடுகளை உடைக்கப் போவதாக கூறுவது அபிவிருத்தியாகுமா? இந்த அரசாங்கம் தற்போது ஊழலில் ஈடுபட்டுள்ளது. பணத்தை திருடியுள்ளார்கள். தற்போது கொழும்பு மாநகர சபையில் உள்ள பணத்தையும் கொள்ளையிட முயற்சிக்கின்றனர். 4 வருடங்களாக சீரழித்தது போதாதா? இப்பொழுது அதுக்கு மேல் ஆணையை கூறுகின்றனர். சகலருக்கும் விடையளிக்க வேண்டிய தருணம் அக்டோபர் 8ஆம் தேதியாகும். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களால் கொடுக்கப்பட்ட வீடுகளை சோதித்து அவர்களுக்கு விண்ணப்பங்களை வழங்கி அவர்களுக்கு அந்த பிரதேசத்திலிருந்து வேறு பிரதேசங்களுக்கு மாறி செல்ல விருப்பமான இடங்கள் இருக்குமாயின் அறிய தருமாறும் கூறியுள்ளனர். சிவப்பு ஸ்டிக்கர்களை அவர்களின் வீடுகளுக்கு ஒட்டிவிட்டு சென்றுள்ளார்கள். இந்த வீடுகள் எச்சரிக்கையான நிலையில் உள்ளது என்று சில வீடுகளுக்கு சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளார்கள். தமது வீட்டை தாம் வைத்துக் கொள்வதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படியென்றால் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள யானை சின்னத்திற்கு முன்னால் புல்லடியிட்டு உங்களுக்கு இல்லாது போன நகர சபையை மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் தான் உங்கள் உரிமை உள்ளது. தேசிய ஒற்றுமையின் அடையாளமாக விளங்கும் கொழும்பு மாநகர சபையின் வெற்றிக்காக அதிகபட்ச முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். கொழும்பு நகரைய ஜாதிக சமங்கியே பிரதிமூர்த்தியாக கொழும்பு நகரை தேசிய ஒற்றுமையின் அடையாளமாகவே நாம் கருதுகிறோம். குடிசைவாசிகளை அகற்றப் போகின்றனர் என்பதுவே ஐக்கிய தேசிய கட்சியால் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வாசகமாக அமைந்துள்ளது. நாம் ஒரு குடிசையேனும் அகற்றப் போவதில்லை என்பதை இலகுவாக கூற முடியும். நாம் பொய் கூற விரும்பவில்லை. நாம் அவர்களுக்கு அதே இடத்தில் சிறந்த வீடுகளை அமைத்துக் கொடுப்போம் என வாக்குறுதி அளிக்கிறோம். அவசிய හොඳ නිවාස සකසා දෙන බව තමයි අපේ පොරොන්දුව වෙන්නේ. பண்டரநாயக்க ஞாபகார்த்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றமை தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். මේක දකින්නකොට අපිට මතක් වන්නේ දෙව්දත් නිකායේ සමාජිකයන් දෙව්රම් වෙහෙර වන්දනා කරන්න ආපු குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் பண்டரநாயக்க சமாதி அறையில் மண்டியிடுகின்றனர். அவர்களிருந்து ஆட்சிக்கு வருவதற்காக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். அந்த அளவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி இந்த பின்னடைவை சந்தித்துள்ளது. එක්සත් ජාතික පක්ෂයේ පිරිහීම එහෙමයි. අද සන්ධාන ලයිස්තුවේ
උඩම ඉන්න ගොඩ දෙනෙක් එක්සත් இந்த கூட்டமைப்பு பட்டியலில் முதல் 2 இடங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபலங்களே இருக்கின்றனர். ஒருவர் மிலிந்த மருகுட, மற்றவர் மஹ்ரூப். முன்னாள் மாநகர சபை பிரதிமேயர் அசாத் சாலியும் உள்ளார். அக்டோபர் 8ஆம் தேதி மக்கள் கருத்து கணிப்பு ஒன்றே இடம்பெற உள்ளது. 60 வருட காலமாக பின்னடைவை சந்தித்துள்ள கொழும்பை நோக்கி மீண்டும் செல்வதற்கு விருப்பமா, அல்லது உலகின் மிகவும் அழகான நகரமாக கொழும்பை மாற்றியமைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துடன் இணைய விருப்பமா என்றே இதன் போது மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட உள்ளது. වැඩසටහනට එකතු වෙනවාද කියන එක. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் மிலிந்த முருகட பொருள பகுதி மக்களை இன்று சந்தித்தார். பொருளை பிரதேச மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பாக ஸ்ரீ தர்மத்வஜ பிக்கு நிலையத்தில் நடைபெற்ற சந்திப்பில் மிலிந்த முருகட உள்ளிட்டோர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாங்கள் இதனை பொதுவான பிரச்சனையாக எடுத்துக் கொண்டுள்ளோம். நாங்கள் எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் மலசல கூடங்கள் அனைத்தையும் புனரமைப்போம். அத்துடன் வடிகான் அமைப்பு பெரிய முதலீடு அல்ல. வீடுகளை நிர்மாணிக்க முடியும் என்றால் மலசல கூடங்களையே நிர்மாணிக்க முடியாது. எனினும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி நீண்ட கதைகளை அவர்கள் கூறலாம். அதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு 4 வருடங்களை தாருங்கள். நாங்கள் அதனை செய்து காட்டுகிறோம். இல்லாவிட்டால் 4 வருடங்களுக்கு பின்னர் எம்மை அகற்றுங்கள். මම එකක් කිව්ව එකක් තමයි අපිට අවුරුදු 4ක් දෙන්න අපි මේක කරලා පෙන්නන්න නැත්නම් අපි අයින් කරන්න අවුරුදු 4 ප්‍රශ්නයක් නෑ. ஹம்பாந்தோட்டை பிரதேச சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் இன்று கிரிப்பட்டிய பிரதேசத்தில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ලෝක කුසලාන ක්‍රිකට් තරංගාවලිය உலகன கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதாக கூறி ஹம்பாந்தோட்டை நகர சபை, ஹம்பாந்தோட்டை பிரதேச சபை, சூரியவெவ பிரதேச சபை என்பவற்றுக்கான தேர்தல்களை பிற்போட்டனர். உண்மையில் தற்போது ஹம்பாந்தோட்டை நகர சபை தேர்தலை உலக கரையோர கரப்பாந்தாட்ட போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் நடத்துகிறார்கள். தேர்தலுக்கு இடையூறு விளைவிப்பதாக அல்லவா இதனை நடத்துகின்றனர். அறிந்து கொண்டே தேர்தல் சட்டங்களை மீறி மேற்கொள்ளும் பொருத்தமற்ற செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறு நான் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். හිතා මතාම මේ කරන්ට යන අකටයුත්ත වහාම කල්දමන්නට කටයුතු කරන්න. கொழும்பில் சேரிப்புற மக்களுக்கு நவீன வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் முகமாக மற்றொரு வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனை எதிர்கால திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவருக்கும் இல்லம் என்ற கொள்கை திட்டத்தை யதார்த்தமாக்கும் வகையில் மட்டக்குழி ஹேனமுள்ள வீடமைப்பு திட்ட நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் பாதுகாப்பு அமைச்சு ஆகியன இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுக்கிறது. இந்த வீடமைப்பு திட்டத்தின் மூலம் 1137 குடும்பங்கள் நன்மையடைய உள்ளன. 2900 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 30 மாதங்களுக்குள் இத்திட்டம் நிறைவு செய்யப்பட உள்ளது. 5 வருடங்களினுள் கொழும்பில் வசதியற்ற குடியிருப்புகளில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நவீன வீடுகளை பெற்றுக் கொடுப்பதை அரசாங்கத்தின் இலக்கென பாராளுமன்ற நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ආර්ථික වශයෙන් සමාජීය වශයෙන් பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களும் அபிவிருத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் கொழும்பு நகரில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்துள்ளோம். உங்கள் பெற்றோர்களின் கனவை நனவாக்கும் வகையில் உங்களுக்கென்றே வீடமைப்பு திட்டங்கள் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அன்று அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் கொள்கை அளவிலும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அபிவிருத்தி இன்று நிதர்சனமாகியுள்ளது. දේශපාලන න්‍යාය පත්‍රවලට පමණක් ප්‍රතිපත්ති ප්‍රකාශන වලට පමණක් සීමා වුණු සංවර්ධනය අද යථාර්ථයක් බවට පරිවර්තනය වෙලා තියෙනවා. ஹேனமுல்ல வீடமைப்பு தொகுதியின் கீழ்ப்பகுதி வர்த்தக மற்றும் பொது விபவங்களுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இதில் பெறப்படும் வருமானம் கட்டிடத்தின் பராமரிப்பு பணிகளுக்காக செலவிடப்பட உள்ளது. கொழும்பு நகர மக்களுக்கு நிரந்தர வீடுகளை உரிமையாக்குவதன் பொருட்டு தற்போது 8 வீடமைப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஹேனமுல்ல வீடமைப்பு திட்டத்தின் நிர்மாணப் பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த சில்வா, திலங்க சுமதிபால் ஆகியோரும் உரையாற்றினர். தற்போது வீடமைப்பு திட்டங்கள் ஏராளமாக நிர்மாணிக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சிகளுக்கு அரசாங்கத்தின் இத்திட்டங்கள் பெரும் சவாலாக உள்ளதுடன் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்றில் இதுபோன்று பாரிய வீடமைப்பு திட்டங்கள் நடைபெறவில்லை. வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினால் கொழும்பில் மீண்டும் தலை தூக்க முடியாது. பல்வேறு வதந்திகளை பரப்பி இப்பிரதேச மக்களை கொழும்பிலிருந்து தூர பிரதேசத்துக்கு வெளியேற்றப் போவதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இடதுசாரி அரசியல் தலைவர் ஒருவர் நாட்டை ஆள்கின்றார். அவர் இலகிய மனம் கொண்டவர். மக்களின் நாடி துடிப்பை அவர் அறிந்து வைத்துள்ளார். எமது தலைவர் மக்களை நற்றாட்டில் கைவிடும் ஒரு தலைவர் அல்ல. விளம்பர இடைவெளியை அடுத்து செய்திகள் தொடரும். வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படும் தனியார் பஸ்களுக்கு அங்கிருந்து புறப்பட போலீசாரால் அனுமதி மறுக்கப்பட்டதாக அண்மையில் தகவல்கள் வெளிவந்தன. வழமை போன்று குறித்த தனியார் பஸ் வண்டிகள் வெள்ளவத்தையிலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் இது தொடர்பாக உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் தெரிவித்தார்.
வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்லும் பஸ் வண்டிகள் 1ஆம் தேதி முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து தான் புறப்பட வேண்டும், வெள்ளவத்தையிலிருந்து புறப்படக்கூடாது என்று வெள்ளவத்தை போலீசார் பஸ் உரிமையாளர்களிடம் தெரிவித்திருந்திருக்கிறார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியிடம் பேசி அப்படியான ஒரு நிகழ்வை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். கடந்த வாரம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடன் வர்த்தகர்களை கூட்டிச் சென்று நான் நடத்திய அந்த கூட்டத்திலே எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் செல்லக்கூடிய அந்த வண்டிகள் வெள்ளவத்தையிலிருந்து தான் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக நான் நின்றேன். அந்த தீர்மானத்திற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களிலே வெள்ளவத்தையிலிருந்து தான் இந்த பஸ்கள் யாழ்ப்பாணம் நோக்கி செல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அரசாங்கமும் உறுதியாக இருக்கிறது. வடக்கை சேர்ந்த சகோதரர்களுக்கு எவ்விதமான பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கள் என்னிடம் வர வேண்டும். என்னிடம் வருவதாக இருந்தால் உடனடியாக தீர்வை அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக் கொடுக்க முடியும். வெள்ளவத்தையிலிருந்து தினமும் நடைபெறும் யாழ்ப்பாணம் வரையிலான பஸ் சேவை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வெள்ளவத்தை போலீசார் அறிவித்ததன் பின்னர் ஏற்பட்ட நிலைமை தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று தனியார் பஸ் உரிமையாளர்களுடன் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் தலைமையில் அவரது கொழும்பு அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. புத்தளம் பிரிட்டன் தமிழகத்தின் அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் கொழும்பில் உள்ள 18 உயர்கல்வி நிறுவனங்கள் இணைந்து கண்காட்சி நடாத்தின. புத்தளம் புதிய நகரசபை கேட்போர் கூடத்தில் கண்காட்சி நடைபெற்றது. பிரதிநிதியாக ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் நாயகம் MHM மஹ்ரூப் கலந்து கொண்டார். சைப்ரஸ் நாட்டின் உயர்கல்வி அமைப்பின் தலைவர் நிகாய் பக்கட்டோ பிளஸ் கண்காட்சியில் கலந்து கொண்டார். மன்னார் உப்பள அபிவிருத்தி பணிக்காக வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 25 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. மன்னார் மாந்தை உப்பு உற்பத்தி ஸ்தாபனத்துக்கு ஒதுக்கப்பட்ட இந்நிதியின் மூலம் மேலும் 53 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது இங்கு 3500 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் எதிர்காலத்தில் 6000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மிக நீண்ட கால தேவையாக இருந்த தனியார் பஸ் நிலையம் மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மேற்கொண்ட முயற்சியினால் நிர்மாணிக்கப்பட உள்ளது. முதலமைச்சரின் நிதி ஒதுக்கீட்டில் நவீன தனியார் பஸ் நிலையம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முதலமைச்சரின் நிதியிலிருந்து இதற்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் நகரில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் அனுசரணையில் சிறிய ரக கையால் இயக்கப்படும் விமான கண்காட்சியும் பட்டம் பறக்கவிடும் போட்டியும் புத்தளம் நகரசபை மைதானத்தில் நடைபெற்றன. இதில் பிரதிநிதியாக அமைச்சர் பிரியங்கர ஜெயரட்ன கலந்து கொண்டார். புத்தளம் நகரசபை தலைவர் கே பாய்ஸ், வடமேல் மாகாண சபை உறுப்பினர் சிந்தகம் ஆயாதுன்ன உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பட்டம் பறக்கவிடும் போட்டியில் புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 பாடசாலை குழுக்கள் பங்கு பெற்றின. அம்பரை மாவட்டத்தில் கடற்கரை பிரதேசத்தில் ஒரு வகை மீன் வகைகள் இறந்த நிலையில் ஒதுங்கி வருகின்றன. டால்பின் வகை மீன்களை இவ்வாறு கரையொதுங்கி வருகின்றன. கல்முனை கடற்கரை பிரதேசத்தில் அதிகளவான மீன்கள் தினமும் கரையொதுங்குவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இப்பிரதேச சுற்றுப்புறச்சூழலுக்கு மாசு ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாண பாடசாலைகளில் தொழில்நுட்ப கல்வி அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கம் மாகாண பாடசாலைகளுக்கு கணனி இயந்திரங்களை வழங்கி வருகின்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தா பாடசாலை அதிபர்களுக்கு கணனிகளை கிழக்கு மாகாண சபையூடாக வழங்கினார். மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், மாகாண ஆளுநர் மகான் விஜய் விக்ரம, பிரதி அமைச்சர் MKDS குணவர்தன மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தாவிற்கு முதலமைச்சர் நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். இதேவேளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் சந்திரகாந்தனின் ஆலோசனையின் பேரில் கல்முனை வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட 23 பாடசாலைகளுக்கு கணனிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர் எல்லே மத்தாவுல்லா இதில் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி இவ்வைபவம் நடைபெற்றது. கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலபி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாகசேனை பம்பரகல டெல்குட்டி டிவிஷன் தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 குடியிருப்புகள் இருந்து நாசமாகின. இதில் பாதிப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் டெல்குட்டி தோட்ட பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாகாண சபை உறுப்பினர் M. உதயகுமார் பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களுக்கு நிதியுதவிகளை வழங்கினார். இதேவேளை போடேஸ் இண்டஸ்ட்ரி தோட்ட மகப்பீட்டு வைத்தியசாலைக்கு மருந்து பொருட்கள், நுழம்பு வலைகள், போர்வைகள் ஆகியனவையும் மாகாண சபை உறுப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டன.